டால்ஸ்டாய் எழுதின ஆன் கரீனா நாவலோட முதல் வரி என்ன அப்படின்னா, ஆல் ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் அலைக், அன்ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் அன்ஹாப்பி இன் இட்ஸ் ஓன் வே அப்படின்றது தான். நீங்கள் மகிழ்ச்சினா என்ன, நம்மளால் ஏன் எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியல, நம்மளால் ஏன் அடுத்தவங்க மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க முடியல, இப்படி மகிழ்ச்சி பற்றி உங்களுக்கு நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி மகிழ்ச்சி பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக அந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து கேளுங்க. பால் டோலன் அப்படின்ற பொருளியல் பேராசிரியர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஒரு வேலை பார்க்குறாரு. அவரோட முதல் புத்தகம் ஹாப்பினஸ் பை டிசைன். அவரோட ரெண்டாவது புத்தகம் ஹாப்பி எவர் ஆஃப்டர். அந்த புத்தகத்தை பற்றி நான் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறேன். 2019ஆம் ஆண்டு வெளியான புத்தகம் அது. இந்த புத்தகத்தை 3 பாகங்களாக அவர் பிரிச்சிருக்கார். ஒவ்வொரு பாகத்துலேயும் 3 அத்தியாயம் இருக்குது. அந்த ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி 2 சூழ்நிலையை கொடுக்கும். அந்த 2 சூழ்நிலையில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு, அதே சூழ்நிலை உங்கள் நண்பருக்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க, அந்த 2 சூழ்நிலையில் எதை உங்கள் நண்பருக்கு தேர்ந்தெடுப்பீங்கன்ற கேள்வியை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் விவாதத்தை அவர் தொடர்ந்து அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, கடைசியில் இந்த 2 கேள்வியை சொசைட்டியில் பர்டிகுலர்லி பிரிட்டன் அண்ட் அமெரிக்காவில் கேட்டப்போ அதுக்கு கிடைச்ச பதில்களை வச்சுக்கிட்டு அவர் அதை பற்றி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அடுத்த சாப்டருக்கு போகிறார். 9 சாப்டருக்குமான பேட்டர்ன் ஒன்று தான். இப்போ இந்த புத்தகம் அவர் எழுத வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, 21ஆம் நூற்றாண்டில் மனிதர்கள் முன்னெப்போதையும் விட தனியானவங்களாக இருக்காங்க. இது தனி மனிதர்களோட நூற்றாண்டு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 200-300 வருடங்களில் மேற்குலக நாடுகளில் ஐரோப்பா, அமெரிக்காவில் தொழில் புரட்சி நடந்து ஜனநாயகம் பலப்பட்டு, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜனநாயகம் பலப்பட்டு தனி மனித வருமானம் அதிகரித்து, இப்போ இந்த புதிய நூற்றாண்டில் மக்கள் முன்னெப்போதையும் விட வசதியாக இருக்காங்க. அட் த சேம் டைம் தனியாகவும் இருக்காங்க. ஆனால் தனியாக இருக்கிறவங்க சொசைட்டியிலேருந்து என்டையராக அவங்கள துண்டிச்சிக்கிட முடியாது. அவங்க சொசைட்டியில் ஏற்கனவே 200 வருடங்களாக மரபாக இருக்கக்கூடிய, கலாச்சாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணத்தான் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அவங்க மேலதிகமாக அந்நியப்பட்டுடலாம். இதை ஒரு நேரட்டிவ் ட்ராப்புன்னு சொல்கிறார், ஒரு கதையாடல் பொறின்னு சொல்லலாம். ஒரு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் இது இருக்குது அப்படின்றது நமக்கு ஆச்சரியம் தான். இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலேயும் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தைகள் அப்படின்னு அவங்க ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுறாங்க. பெரும்பாலானவங்க நமக்கு வரக்கூடிய எக்ஸென்ட்ரிக்கான கதைகளை தாண்டி பெரும்பாலான மக்கள் அவங்க அந்த ஃபார்முலைக்கு தான். இந்தியாவில் எப்படி இருக்கோ அப்படி தான். இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே எங்கே போனாலும் அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒர்க்கிங் கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்ன்ற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியாவில் எங்கே போனாலும் ஜாதி வித்தியாசம் இருக்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்து பால் டாலன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. கல்வியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் உள்ள ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. அவங்களால போய் மிடில் கிளாஸ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே உள்ள கலாச்சாரமே வேறையாக இருக்குது. எல்லாருமே ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க அப்படின்னாலும் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் பேசக்கூடிய ஆங்கிலம் மிடில் கிளாஸ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அது தரம் குறைவானதாக இல்லை மலினமானதாக பார்க்கப்படுது. அண்டு அதே மாதிரி வேலைவாய்ப்புக்கு போகும்போதும் இந்த ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸுக்கு நகரக்கூடிய அந்த வழக்கத்துக்கு மாறாக ஒரு உடல் உழைப்பிலிருந்து அறிவுழைப்புக்கு மாறக்கூடிய ஒரு மனிதர் அங்கேயும் கொஞ்சம் அந்நியப்பட்டு தான் இருக்கார். அப்போ இப்படி இருக்கும்போது மகிழ்ச்சிக்காக இதை தியாகம் பண்ணுவீங்களான்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்குறாரு அவர். உங்களுக்கு உங்கள் சுற்றத்தோடு இருப்பது முக்கியமா, இல்லை கல்வி கற்று அடுத்த இடத்துக்கு போகிறது முக்கியமா அப்படின்ற கேள்வி. அதே மாதிரி மனிதர்கள் கல்வி கற்று மேலே போனாலும் அவங்க போக போக அந்த சக மனிதரோடு கம்பேர் பண்ணக்கூடிய அந்த கலாச்சாரமும் இருக்குது அங்கேயும். அப்போ ஒருத்தர் அவரை விட பெரிதாக இருந்தால் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டு வருமானமோ பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ, இப்போ ஒரு ரிச்சான ஏரியாவில் 100 குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு சர்வே நடத்தினா அவங்களுக்கு நடுவில் ஹாப்பினஸ் லெவல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் 100 குடும்பங்கள் கூட கம்பேர் பண்ணால் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. இவங்க கார் வச்சுருந்தா அவங்களும் கார் வச்சுருக்காங்க, இவங்க வீடு வச்சுருந்தா அவங்களும் வீடு வச்சுருக்காங்க. அப்போ இந்த கம்பேரிசன்ஸ் எப்படி ஒருத்தரை செலுத்திக்கிட்டே இருக்குது, ஒருத்தரோட மகிழ்ச்சியை குறைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் இந்த புதியதை முயன்று பார்ப்பவர்கள், கல்விக்கு வெளியில் இல்லை வழக்கமான கல்வி கற்கலை அப்படின்னு சொல்லி விட்டாலோ, இல்லை வழக்கமாக பார்க்கக்கூடிய வேலையை விட்டாலோ சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற அதை தான் நேரட்டிவ் ட்ராப்னு ஒரு திரும்ப சொல்கிறார். அப்புறம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் வேண்டான்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி சொசைட்டியில் இருக்கும், இப்போ என்ன மாதிரி ஒரு எதிர்வினை இருக்கும். திருமணம் முடித்து குழந்தை வேண்டான்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி எதிர்வினை இருக்கும். அண்ட் திருமணம் முடித்தவங்ககிட்ட குழந்தைகள் பெற்றுக்கிட சொல்லி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறார். இது இங்கிலாண்ட்லேயும் அமெரிக்காலேயும் இது இருக்குது. ஷேரண்டிங்னு சொல்கிறார்.
அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் குழந்தைகளோட புகைப்படங்கள் முதல்ல தவழ்வது நடக்கிறது இதெல்லாம் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுறது, அப்போ குழந்தை இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அதை அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, இதை பற்றிலாம் சொல்கிறார். இது இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும் அப்படின்றத பற்றியும் பேசுகிறார். அங்கே குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்க அங்கேயும் நிறையா இருக்காங்க. அப்போ இது வந்து இல்லாதவங்க மேலே என்ன மாதிரி ஒரு ப்ரெஷரை உருவாக்குது, அண்ட் வேண்டான்னு முடிவு பண்ணால் அவங்க என்னெல்லாம் ப்ரெஷரை சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. டிங்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க, டபுள் இன்கம் நோ கிட்ஸ். அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க, அந்த மாதிரி ஒரு இதை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறாரு. இது போக நான் மோனோகேமஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றியும் பேசுகிறார். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றத தாண்டி அதற்கு மேலே வந்து உறவில் இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனைகள், அதை வந்து இதை சொல்லிட்டே இருந்தால் என்ன அப்படின்னா சொசைட்டி இப்படி தான் இருக்குது, இதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமைகள் வரத்தான் செய்யும், இதை தாண்டன்னு தான் சொல்கிறார் அவர். நீங்கள் இதை வந்து பர்சியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் இப்படி இருந்தால் ஒரு மாதிரி இன்னும் அந்த நேரட்டிவை ஃபாலோ பண்ணுறீங்க, சொசைட்டியில் எழுதப்படாத விதிகளாக இருக்கக்கூடிய ஒரு கிராஃபை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அது வேண்டாம்னு முடிவு பண்ணால் அதை மற்றதை அனுபவிச்சுக்கிட்டே தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பழகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உடல் நலம், பொது விஷயங்களுக்கு பொது காரியங்களுக்கு பணம் செலவு செய்வது, பொது விஷயங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் பேசுகிறார். அண்ட் இந்த மொத்த ஐடியாவுமே ஒரு தனி மனிதர் அவரோட வாழ்க்கை, வெற்றி, குடும்பம், குழந்தைகள், சொசைட்டிக்கான பங்களிப்பு, இதில் முக்கியமாக தனி வாழ்க்கையை மையப்படுத்தக்கூடிய நான் என்ன விரும்புகிறேனோ அதுவாக என்னால் இருக்க முடியும், எனக்கு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை துரத்தக்கூடிய தேடக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது அப்படின்ற இந்த கான்செப்டே வந்து மொத்தமாக அமெரிக்காவிலேருந்து தான் மேற்குள்ளதுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறார். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்றது வந்து அவங்க அமெரிக்காவில் வந்து அவங்க அந்த முதல்ல அந்த டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டாக்குமெண்ட் எழுதும்போதே இதை எழுதிடுறாங்க. அது அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் படி அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு, அது அவங்களோட வாழ்க்கை தத்துவமாகவே இருக்குது. அப்போ அந்த பார்வை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ நீங்கள் அதுவாக ஆவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த அமெரிக்க நிலத்தில் இருக்குது, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இன்றைக்கி இங்கிலாந்துலேயும் யூரோப்லேயும் இது பின்பற்றப்படுது. புதிய தலைமுறை இந்த கடந்த 25 வருடங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இது அன்டியூ ப்ரெஷரை தான் உருவாக்குதுன்னு சொல்கிறார். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கான கலாச்சாரம் இல்லாமல், அது முழுக்க கன்சியூமரிஸ்ட் சொசைட்டி. இங்கே வந்து அத்தனை கன்சியூமரிசமாக இன்னும் மாறவில்லை. உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்ச் மாதிரி ஒரு நாட்டில் வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து இன்னும் இருக்குது. யூரோப்லேயே வந்து கேபிட்டலிசத்துக்கு மிக வலுவாக எதிர்வினையாற்றக்கூடிய நாடுகளாக ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் இருக்குது. பட் ஆனாலும் அங்கேயுமே இது வந்து எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. பால் டோலன் இந்த விஷயங்களை பேசும்போதே அவரை பற்றியும் சொல்கிறார். அவர் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். கல்லூரி பேராசிரியர் ஆன பிறகு பொருளாதார நிலைமையில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமாக மாறிட்டதை சொல்கிறாரு. அவருக்கு 2 பையன்கள் இருக்காங்க. அண்ட் அந்த 2 பையன்கள் மேலே இந்த நேரட்டிவ் ட்ராப் எதையும் நான் திணிக்க மாட்டேன்னு சொல்கிறார் அவர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அவங்க விருப்பம் போல் அமைச்சிக்கலாம், சொசைட்டிக்கு தொந்தரவு இல்லாத மாதிரியும் சொல்கிறார். இந்த மனிதர்கள், தனி மனிதர்கள் அவங்களோட விருப்பத்தை ஃபாலோ பண்ணும்போது அது இன்னொரு நபருக்கு, சொசைட்டிக்கு இன்னொரு நபருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்றதே அவர் சொல்கிறாரு. அண்ட் ஒரு பேராசிரியராக அவர் மீது வைக்கப்படும் எதிர்பார்ப்புகள், இல்லை அந்த ஒரு பேராசிரியர்னால் இப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த நேரட்டிவை அவர் உடைக்கிறதாகவும் சொல்கிறார். அவர் ரெகுலராக ஜிம்முக்கு போகக்கூடியவர், வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்ஸில் பங்கெடுத்திருக்காரு. அப்புறம் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் இலக்கியம் படிக்கணும், பர்டிகுலராக நாவல் படிக்கணும் அப்படின்ற, கிளாசிக் நாவல்களை படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதை நான் ஃபாலோ பண்ணுறதில்லைன்னு சொல்கிறார். அவர் அந்த புத்தகத்திலே சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, பெரும்பாலான நான் ஃபிக்ஷன் புத்தகங்கள், நீங்கள் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் எழுதின ஒரு புனைவல்லாத நான் ஃபிக்ஷன் புத்தகங்களை படிக்கும்போது பெரும்பாலும் அது சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம். நாவல்களை விட இன்றைக்கி வந்து நான் ஃபிக்ஷன் புத்தகங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. அதனால தான் யுவல் நோவா ஹராரி எழுதக்கூடிய புத்தகங்கள் வந்து அத்தனை லட்சம் காப்பிகள் விற்கிது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் ட்ரையான புத்தகம் தான். அதுக்கு என்ன காரணம்னு அவர் அறியாமலே வெளிப்படுத்துகிறார். அவருக்கு இலக்கியம் படிக்கக்கூடிய பழக்கம் இல்லை. அப்படிங்கும்போது அவர் எழுதக்கூடிய புத்தகம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியானதாக, அப்படி ஒரு அகடமிக்கான புத்தகமாக அது இருக்குது. இந்த புத்தகத்தில் பேசப்பட்ட 3 விஷயங்களை வந்து 3 பிரிவாக அவர் பிரித்து பேசியிருக்காரு. ரீச்சிங், ரிலேட்டட், ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி அதை பிரிச்சிருக்காரு. நாம் இதை வந்து அறம்பொருள் இன்பம்னே பிரிக்கலாம். தமிழில் வந்து இந்த அறம்பொருள் இன்பத்தை தமிழில் வலியுறுத்தக்கூடிய நூலான திருக்குறள், அதை நம்ம தொடர்ந்து படித்தாலே இந்த புத்தகத்தில் பேசப்பட்ட எல்லா விஷயங்களும், கல்வி, வேலை அல்லது தொழில், திருமணம்,
குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள், சொசைட்டியில் ஒருத்தர் ஆற்ற வேண்டிய பங்களிப்பு, இதெல்லாம் அனைத்தை பற்றியும் திருக்குறள்லையும் பேசியிருக்காங்க. தமிழ் சமூகமாக நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பி பார்க்க வேண்டிய புத்தகம் வந்து திருக்குறள் தான். அதில் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா விதமான பார்வைகளும் இருக்குது, பரிந்துரைகளும் இருக்குது. ஒரு கவிதையாக, தத்துவமாக அதுவே நமக்கு போதும் தான். இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நீங்கள் நூலகத்தின் வழியாக கிடைக்கும் அப்படின்னா படிக்கலாம். இந்த மாதிரி புத்தகங்கள் அவங்க தொடர்ந்து எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் இப்போ விருதுகளை எய்ம் பண்ணியும் ஒரு ஒரு அகடமிக்காக அவங்களுக்கு அந்த கட்டாயம் இருக்குது. பப்ளிஷ் ஆர் பெரிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதையாவது எழுதி வெளியிட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் அவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் பண உதவி கிடைக்கிது, ஆட்கள் மேலே ஆராய்ச்சியும் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி சர்வேக்கள் எடுத்து அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதிட்டுருக்காங்க. ஸோ அவங்க அதை செய்யட்டும். நம்ம வந்து திருக்குறள் மாதிரி புத்தகத்தை தினம் படித்தாலே போதும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.